என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தேவனுடைய திட்டங்களை குறித்து பகிர்ந்து வருகிறோம். இதை குறித்து மற்ற பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் யூடியூப் நரேந்திரநாத் என்கிற விலாசத்திலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். கிறிஸ்துமஸ் மாதத்திலே இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை குறித்து போன வாரத்திலே நாம் தியானித்தோம். 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் உண்மையான இயேசுநாதன் பிறந்த நாள் அல்ல, அது சூரிய கடவுளுடைய பிறந்த நாளாக இருந்தது. கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு ராஜா, அவருக்கு கிறிஸ்தவர்கள் மேல் பரிவு இருந்தது. ஆனாலும் அவர் சூரிய கடவுளை வணங்கி வந்தார். அவர் ஒரு யுத்தத்திலே இந்த ரோம அரசர்களை எதிர்கொண்டு போகும்போது அவருக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, சிலுவையின் அடையாளம். அதை கொண்டு நீ வெற்றி பெறு என்று சொன்னதன் மூலமாக அவர் தம்முடைய சேவகர்களுக்கெல்லாம் அந்த சிலுவையின் அடையாளத்தை போட்டுக்கொண்டு யுத்தம் செய்து வெற்றி பெற்றார். அப்பொழுதுதான் அவருக்கு இறை நம்பிக்கை வந்தது. அவர் கிறிஸ்துவனானார். அவர் கிறிஸ்துவரான போது அந்த நாளிலே இருந்த இந்த சூரிய கடவுளுடைய பிறந்த நாளை அவர் மொத்தமாக இயேசுநாதருடைய பிறந்த நாளாக மாற்றி ஏறக்குறைய 324வது கிபி ஆண்டிலிருந்து இது கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று நாம் தியானிக்க இருப்பது இயேசுநாதர் நமக்காக செய்த தியாகம். நம்ம எல்லோரையும் அழைத்து, உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டுமா, பின்மாற்றம் வேண்டுமா என்று கேட்டால் யாரும் பின்மாற்றம் வேண்டும் என்று வாஞ்சிப்பதில்லை. எல்லோருக்கும் ப்ரொமோஷன், எனக்கு மேல் நோக்கி போக வேண்டும் என்று தான் வாஞ்சிப்போம். ஆனாலும் இந்த கிறிஸ்துவ பாட்டிலே ஆண்டவர் எவ்வளவாக தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு பின்மாற்றத்தை ஒரு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த ஒரு பாட்டுத்தான் இந்த பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்கிற ஒரு பாட்டு. இதை நாம் பாடியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனாலும் சரணத்துக்கு சரணம், வரிக்கு வரி, எங்கிருந்து அவர் எப்படியாக தன்னை தாழ்த்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கையிலே அவர் நமக்கு செய்த தியாகங்கள் நாம் உணரலாம். இங்கு பாருங்கள், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவர் இருக்க வேண்டிய இடம் பரலோகம். அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து பெத்தலையில் பிறக்கிறார். ஆண்டவர், சர்வத்தையும் ஆளுகிற ஆண்டவர், பரலோகத்திலே இருக்க வேண்டியவர். அவர் ஒரு டீப்ரமோஷன், ஒரு பின்மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார். பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வருகிறார், பெத்தலையில் பிறக்கிறார். அடுத்த வரிகள் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது.
சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வ மைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இத்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் பொய்த்துதிக்க ஏகிடுவோமே. இப்பொழுது பகுதி பகுதியாக நாம் தியானிப்போம். சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் அவர் அண்ட சராசரங்களை ஆண்டவர். சர்வத்தையும், இது அது என்று அல்ல, சர்வத்தையும் படைத்து அவர்தான் படைத்தார், அவர்தான் ஆளுகிறார். ஆனால் அந்த மேன்மையான ஸ்தலத்தை விட்டு இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். டீப்ரமோஷன், பின்மாற்றம். இங்கு வந்து மரியாளுடைய தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குழந்தையாக உருவெடுத்து நமக்காக பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஒரு டீப்ரமோஷனை காண்கிறோம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார். அவர் மனித மைந்தர் அல்ல, தேவ மைந்தர். எங்கு இருந்தார்? சிங்காசனத்தில் அங்கு இருந்தார். இங்கு பங்கமுட்ட பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். நாம் வாசித்திருப்போம். யோசேப்பும் மரியாளும் பெத்லெகேமுக்கு வந்தபோது அங்கு தங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை. குழந்தை பேறு காலம் வந்தது. அதனால் அவர்கள் ஒரு பசு தொட்டியில்தான் அவர்களுக்கு ஒரு இடம் கிடைத்தது. அங்கு அவர் பெற்றெடுக்கப்பட்டார். அங்கு பசு தொட்டியிலே அவரை படுக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கு இருந்தவர் அவர்? சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். நமக்காக அவர் எவ்வளவாக இறங்கி வந்தார் என்பதை இந்த பாட்டின் மூலமாக நாம் காணலாம். முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. முன்னம் அவர் எங்கே சொன்னார்? எப்பொழுது சொன்னார்? யார் மூலமாக சொன்னார்? வேதத்திலே எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பார்ப்போமானால், அவர் மீகா புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது. முன்னம் அவர் சொன்னார். எங்கு சொன்னார்? இங்குதான் நாம் காண்கிறோம். மீகா புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே முன்னதாகவே மீகா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொன்னார். மீகா தீர்க்கதரிசியின் காலம் ஏறக்குறைய 700 அல்லது 750 கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இருந்தது. அப்பொழுதே நமக்கு ஆண்டவர் இயேசுநாதர் பெத்லெகேமில் பிறப்பார் என்பதை சொல்லியிருந்தார். அதை முடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, மோட்சத்தை விட்டு தாழ்ச்சியான இடத்திற்கு வந்தார். டீப்ரமோஷன். ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். அவர் பரத்திலே இருக்கும்போது ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டிருந்தார். ஆவிகள் என்றால் பரிசுத்த ஆவிகள், தேவதூதர்கள், இவர்கள் எல்லாரும் அவருக்கு பாட்டுக்களை பாடியிருப்பார்கள், போற்றியிருப்பார்கள். அந்த நிலையிலிருந்து அந்த இடத்தை விட்டு இங்கு
அழுது பிறந்தார், சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குழந்தை பிறக்கும்போது நமக்கு தெரியும் அழுகுரல் கேட்கும். அவர் மனித அவதாரத்தை எடுக்கும்போது வந்து குதிக்கவில்லை. ஒரு சாதாரண குழந்தையாக இங்கே அழுது பிறந்து நம்மோடு இருந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து மறுபடியும் சொர்க்கத்துக்கு போய் பிதாவோடு இருக்கிறார். அதைத்தான் இங்கு ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் என்று காண்கிறோம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இத்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நம்மேல் இத்தனை அன்பு வைத்த இந்த பெருமானை, தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் எதற்காக இதை செய்தார் என்பதை தியானித்து அவரைப் போல நாமும் மாற வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி சில வசனங்களிலே அவர் கூறுவார், நீங்கள் எல்லோரும் போய் உலகமெங்கும் போய் எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்பார். சீஷர் என்பவர் யார்? குருவை பிரதிபலிப்பவர் சீஷர். நாம் மற்றவர்களை சீஷராக்க வேண்டுமென்றால் முதலாவது ஆக வேண்டியது நாம் சீஷராக வேண்டும், மற்றவர்களையும் சீஷர்கள் ஆக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இயேசுநாதர் சிலுவையின் பரியந்தம் போய் நமக்காக இரத்தத்தை சிந்தி உயிர் விட்டு நம் பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அதை அவர் அழகாக செய்து முடித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தி நமக்காக மரித்து மறுபடியும் பரத்துக்கு போயிருக்கிறார். காரணம் என்னவென்றால், இறைமைந்தர் இங்கு மனித அவதாரம் எடுத்து மனித குழந்தைகளாகிய நம்மை இறை பிள்ளைகளாக மாற்ற இவ்வளவும் அவர் செய்திருக்கிறார். நமக்கும் மரித்த பிறகு ஒரு நல்ல உயர்வான பொறுப்பு கிடைக்கும், மகிமை கிடைக்கும். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய பயில வேண்டியது ஏராளம். அவர் மத்தேயு 28 கடைசி 2 வசனங்களிலே சொன்னது போல, உலகமெங்கும் போய் எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னது போல நாம் சீஷராக்க வேண்டும், மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் divine-truth.asia என்கின்ற இணையதளத்திலும் காணலாம். தெய்வீக சத்திய ஊழியங்கள் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.